ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பட்டு உலகம் சில்க் வேர்ல்டுக்கு வந்திருக்கோம். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது இந்த காஞ்சிபுரம் பட்டுலாம் இருக்குல்ல, அந்த பட்டுப்பூச்சி வந்து அதுலேருந்து எப்படி அந்த அந்த சில்க் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது. அதை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இப்போ நம்ம அங்கே தான் நடந்து போயிட்டுருக்கோம். அதே அதுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டன் இருக்குது. இதுதான் இந்த பட்டு உலகம். ஆக்சுவலி நாங்கள் வரைச்ச நல்லா வெயில் அடிச்சுது பார்க்கிங்கில் நீங்கள் பார்த்தப்போ. இப்போ என்னன்னா டக்குன்னு பனி வந்துருச்சு ஃபுல்லாக. பனி பேர் என்னது? ஃபாக். இன்னொன்று ஏதோ சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க? எம்மில் மிஸ்ட்டு, ஆங்கில வார்த்தை. நாங்கள் வேற வெயில் அடிக்குதுன்னு வேற ஊடிய வர கைட்டிட்டேன், குளிருது பயங்கரமாக. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 2 வியூ இருக்குது, மேல் வியூ ஃபீமேல் வியூ வந்து. இப்போ நாங்கள் ஃபீமேல் வியூவிலேருந்து பார்க்குறோம். இதுதான் இது. இங்கேருந்து ஒன்றுமே தெரியல, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. குளிர்ந்து பயங்கரமாக சரியான காற்று. மேல்லேருந்து ஃபீமேல்லேருந்து மேல் வியூக்கு போகிற வழியில் இந்த சின்ன சின்ன கடைலாம் இருக்குது. சூடாக இப்போ சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே சூடாக தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த சில்லியுமே சில பேர் வந்து லெமன் சோடாலாம் குடிக்கிறாங்க. எப்படி குடிக்கிறாங்கன்னு தெரியல. நம்ம மக்கள் தான் இங்கே தான் இருக்காங்க. இப்போ நாங்கள் போய் ஏதோ சாப்பிட போகிறோம். என்ன சாப்பிட போகிறோன்னு தெரியல, வாங்க போவோம். நான் வந்து காலிஃப்ளவர் பகோடா சொன்னோம், செம்ம சூடு. இதுவே சென்னையில் இருந்தால் இந்த சூடு சாப்பிட வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த சில்லுக்கு வாய் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்ருக்கோம். ஆக்சுவலாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபீமேல் வியூ பார்த்துட்டோம். இப்போ வந்து ஜென்ஸ் வியூ பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம். கண்ணே தெரியல, எதிர்க்க போகிறவங்க யார் யாருன்னு தெரியல. கிட்ட போதான் தெரியுது. மூச்சு வேறு வாங்குறது, ஒரே புகை வண்டியாக இருக்குது. சூடாக சாப்பிட்றதுக்கு வேறு வாயிலேருந்து நல்லா புகை வருது. வெங்காய பஜ்ஜி வேறு வாங்கினோம், அதுவும் சூப்பராக இருக்குது. மழை பெய்கிற மாதிரி இருக்குது. டிவி சீரியலுக்கு பாடுறா 25,000 ரூபா வேண்டாம். ஆக்சுவலி இங்கேயும் வந்துட்டு மேரேஜ் ஷூட் எடுக்கிறாங்க, பர்த்டே ஷூட் எடுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேல் வியூக்கு வந்தோம். எத்தனை ஒருத்தருக்கு 50 ரூபாயா, 2 பேருக்கு 50 ரூபாயா? ஒரு ஆளுக்கு 50 ரூபா அடல்ட்டில். ஒரு ஆளுக்கு 50 ரூபா வந்து பார்த்தோம். வியூ இப்படி தான் இருக்குது. இங்கே கொஞ்சம் லைட்டாக பரவாயில்ல, லைட்டாக தெரியுது. இதுவே நாங்கள் ரொம்ப ஜூம் பண்ணி எடுத்துருக்கோம். அப்படியே பேய் படம் மாதிரியே இருக்குது. ஏன் என்னன்னு தெரிய மாட்டேங்குது, எல்லா இடத்துலையும் கேமராவுக்கு வந்து காசு வாங்குறாங்க. எதனால் இருக்கும்? இப்போ வந்து எல்லாருமே இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பித்து இந்த மாதிரி கண்டென்ட் போடுறதுனாலே என்னன்னு தெரில. இப்போ கண்டென்ட் போடுறதுனால அவங்களுக்கு காசு வருது, இவங்களுக்கு எந்த ப்ராஃபிட்டும் இல்லை. ஸோ அதனாலே இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் கெஸ்ட்டு தான்ல, கண்ணே தெரியல தலைவா. மேலே வியூ பாயிண்டில் பார்க்கறச்சாச்சும் ஓரளவுக்கு தெரிஞ்சுது, இங்கே ஒன்றுமே தெரில. A few moments later. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பகோடா பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே கொஞ்சம் குளிர் அந்த அளவுக்கு இல்லை, உங்களுக்கே தெரியும், வெயில் அடிக்குது லைட்டாக. இங்கே வியூ எப்படி இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஏய் வர்ஷன், பையா படம் இருக்குல்ல, அது பையா படம் இங்கே தான் எடுத்தாங்களோ? மஜாவாக இருக்கே. உள்ளே போய் பார்த்தா ஒரே எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கு. வேற லெவலில் இருக்கு. அட்லீஸ்ட் இந்த மாதிரியாச்சும் சென்னை கிளைமேட் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் ஏன் இது சொல்கிறேன்னா, சென்னையில் சுத்தமாக இந்த டைம்லலாம் இருக்கவே முடியாது.
அங்கேருந்து பாருங்க வியூ சும்மா பயங்கரமாக இருக்குது. இப்போ நாங்கள் பகோடா பாயிண்ட் கிட்ட வந்துட்டோம். ஆக்சுவலி இங்கே 2 இருக்குது, கீழே 1, அது இது மேலே அது. நாங்கள் மேலே போக போகிறோம். காற்று நல்லா பயங்கரமாக அடிக்குது. கயிறு இப்போ பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே சேலம் அந்த இடத்துல தான் இருக்கான். அங்கே மட்டும் வந்து மேகமூட்டமாக இருக்காங்க மழை பெய்யுது. எப்படி வந்துருக்கு ஆக்சுவலாக வந்து இந்த கிளைமேட் நல்லா இருக்கு. இங்கே வந்தால் என்ன தெரில. விழுறீங்களா? ஃபோனா ஃபுட்டேஜ் அங்கே பாரு கோயில் இருக்கு. என்ன கோயில் வேற தெரில. அங்கே வேற சில மக்கள் இருக்காங்க. நீ அந்த இத பிடிக்கவே வேண்டாம், ரோப்ப மட்டும் பிடிச்சா போதும். என்னப்பாவே ரோப்ப மட்டும் பட்டல. ஆஹா இத மட்டும் பிடி. இப்படி விரல் வச்சு இத மட்டும் வழி விடு. ரோப்ப புடிச்சு விடு. லெஃப்ட்ல 80 போகுது. என்னப்பாவே 80 போகுது பாருங்க. 1 hour later. இருபாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஏற்காடில் வந்து அண்ணா பூங்காவுக்கு போக போகிறோம். நேற்றே நாங்கள் இங்கே வந்தோம் சம்மத்தில். ஸோ அதனால் இப்போ நாங்கள் அதுக்காக தான் உள்ளே போயிட்டுருக்கோம். இங்கே வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல, பட் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வீடியோ எடுத்து உங்களுக்கு பார்த்தோம். நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி வந்து இங்கே தான் ஏற்காடில் தான் வாங்கினோம். இவன் போட்டிருக்க கண்ணாடி வந்து நாங்கள் சென்னையில் வாங்கினோம். அங்கே வந்து நாங்கள் ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்கினோம். அதே மாதிரி இது இருந்துச்சு, மாடல் இதே தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஒரே மாதிரி இருந்துச்சு. ரேட் அதே ரேட்டான்னு விசாரிக்கிறதுக்காக ஒரு கடையில் கேட்டோம். அவங்க பார்த்தா நாங்கள் வாங்கின அமௌண்ட்டை விட பாதி அமௌண்ட்டுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே வாங்கினோம் அந்த ரேட்டில். ஆனால் இப்போதைக்கு உங்கள் கையில் இருக்கிறது கொடுங்கண்ணா அப்படின்னு சொன்னதுனால அந்த நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லாவே நடக்கட்டும். ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏற்காடு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் டைமில் இங்கே வந்தால் நல்லாயிருக்கும். அதாவது இப்போ மே ஜூனா, இப்போ என்ன ஜூனா மேவா? மே. ஆமாம் மே. ஓகே, மே மந்தில் வந்து இது ஆக்சுவலாக நல்லா இருக்குது. சென்னையில் இருக்கிறதுக்கு ஆக்சுவலாக ஏப்ரல் மே ஜூன் ஸ்கூல் லீவ்லாம் விடுவாங்க. ஸோ அதனால் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். இங்கே ஒருத்தர் பயங்கரமாக நடிகன்னு இருக்காரு. லைவ்லயா பாக்கிறதுக்கு செம சிரிப்பா இருக்குது. மூடி எடுத்துட்டு வந்தேன்னா நாங்க இறங்கும் போது வெயில் அடிச்சுது, வண்டியிலே விட்டு வந்தோம், முடியல, செமையா குளிருது. 2வது டைம் இப்படியே தூரு வேற லைட்டா. ஆமா. அதுக்கப்புறமா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண்ணாடி மாளிகை அண்ணா பூங்கா ஏற்காடு. வேறு எங்கும் கிளைகள் இல்லை. எது இன்னுன்னு பாத்துக்கு பாய். கண்ணாடி மாளிகை பாத்தீங்கன்னா வந்து எப்படி இருக்குன்னா உள்ள போய் காட்டுறாருங்க. ஆக்சுவலா கூட்டமா இருக்கு, கூட்டமா இருக்கு. இது பால்சம். பால்சம்னு பூவா? பால்சம்னு சொல்லிட்டு ஒரு பூச்செடி. அது இல்லாமல் இங்கே ஏகப்பட்ட வெரைட்டி செடிலாம் இருக்கு. இங்கே நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறாங்க. இந்த ஒரே ஒரு கடையில் மட்டும்தான் ஃபோட்டோ எடுத்தால் காசு இல்லை போல இருக்கு. வீடியோ எடுத்தாலும் கொச்சியா என்ன கொச்சியா? இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஜப்பான் சார்ந்த செடிலாம் இங்கே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே நம்மளால் வந்து செடியை வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே சும்மா கண்காட்சி அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக நல்லா இருக்குது. இதோட லீஃபும் இதோட ஃப்ளவரும் தொட்டு பார்க்கும்போது ரெண்டுமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. தொட்டு தான் பார்க்க முடியும், அவ்வளோதான். இல்லை புரியல. இல்லை பை பிக்சா இங்கே திட்டுவாங்களா, அது சொல்கிறேன். இங்கே இருக்க பூவில் ஏதாச்சும் பேர்லாம் புரியுதா? பூ பேர் ஐ திங்க் இட்ஸ் ஃப்ரம் ஜப்பான். இது இட்ஸ் கால்ட் டல்ஹா
லியா தாலியா தாலியாடா. சரி இது சொல்லுங்க. இதோட பேர் வந்து நான் படிக்கிறதோட நீ படிச்சா பெட்டரா இருக்கும்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் பச்சை ரொம்ப வஸ்டா இருக்குங்க. ஸ்பகத்தி ஃபைலம்டா. ஸ்பகத்தி ஃபைலம் கத்துறா எல்லாரும் பாக்குறாங்க. ஒரு மாதிரி வந்துருக்கு ஓரமெண்டல் ஹால். இதோட செடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பூ மாதிரி இருக்கு. லைட்டாக ஒரு இது மாதிரி. பின்னாடி வந்து நாகப்பாம்பு வந்து படம் எடுத்த மாதிரி இருக்கு. அப்போ இதுக்கு நம்ம ஒரு பேர் இருக்குமா? நாகப்பூ. நாகு. நாகு. இங்க அழகு செடிகள்லாம் வைக்க போடணும். என்ன பண்றீங்க? அப்பா இப்போ கரெக்டா இருக்குடா. அலைன்மெண்ட் கிராஸா இருந்தது. ஆனா இதுவே சைட்ல இது தெரியல. நான் என்ன சொன்னேன்னு கேளுங்க. என்ன சொன்னேன்? இங்க பூலாம் விற்கிறாங்களா? அதெல்லாம் கேட்டுச்சு. ஆமா இங்க விற்கிறான். என்னடா இது பயங்கரமா இருக்கு. அதே மாதிரி மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏற்காடு அப்படி இப்படிலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்கணும்னு தோணும். மறக்காமல் ஆளுக்கு இல்லை ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 2 பவர் பேங்க் வாங்கி வச்சுக்கோ. இருந்தால்தான் தான் எங்களால் காலையிலேருந்து வீடியோ எடுக்க முடிஞ்சுது. 2வது எஸ்டிங் கார்டு ஃபோனில் ஸ்பேஸ் எல்லாம் ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 நாள் 3 நாள் ஸ்டே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வீடியோ நிறைய எடுத்தாலும் பரவாயில்ல. லேப்டாப் ஒன்று கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதில் அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்புறமா அதிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நாங்கள் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். மெயின் வந்து ஃபோன் தான் இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே. அதனால் மறக்காமல் ஒரு பவர் பேங்க் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக. ஏய் என்ன பாருங்க, மேட்டூர் டேமா. ஒரு டேம் வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக ஏற்காடில் பார்த்தீங்கன்னா ஊட்டி ஸ்பெஷல், கொடைக்கானல் ஸ்பெஷல் நிறைய இருந்தது. ஒரே ஒரு கண்காட்சியில் மட்டும் சென்னை கேக்ஸ்ன்னு போட்டிருந்தது. அது பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு கொஞ்சம் நல்ல ஃபீல் கொடுத்தது. அதுக்கப்புறமா என்ன சொல்ல வரேன்னா, மறக்காமல் ஏற்காடு குளிராது அப்படின்ட்டு டிஷர்ட் எடுத்துகிட்டு வராதிங்க. சில பேரால் முடியலைங்க. பிளான்ஸ் ஃபார் சேலம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்தீங்க என்ட்ரி ஃபீ எவ்வளோ கேட்டாங்க ஒருத்தருக்கு? அடல்ட்ஸுக்கு 50 ரூபாய், சைல்டுக்கு 25 ரூபாய். ஆக்சுவலாக ஒர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று தான். இப்போ யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியோட டூருக்கு வந்தீங்கன்னா அங்கே அந்த கிளைமேட் என்ன கிளைமேட்டுன்னு தெரிஞ்சுட்டு போகிறது பெட்டர். இப்போ நாங்களே கூட இருந்தால் நல்லாயிருக்கும், ரெயின் கோட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் இப்போ எங்ககிட்ட இல்லை. செகண்ட் வந்து ஃபேமிலியோடலாம் வந்தீங்கன்னா உங்கள் சேஃப்டிக்கு உங்கள் பெட்ஷீட்டு உங்களோட டவல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. இங்கே எதிர்பார்த்து வந்தீங்கன்னா சம்டைம்ஸ் எங்களுக்கெலாம் காலையில் செம குளிர் ஏஞ்சிக்கவே முடியல. செகண்டு அவங்க கொடுக்குற சோப்லாம் இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்லாம் இந்த மாதிரி தான் அவங்க அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இதுக்கு போனாங்க. ஒரு ஹோட்டல் போயிட்டு அங்கே வந்து அவங்க காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தாங்களாம் ஒரு சோப்பு. அது வந்து ஸ்மெல்லு நல்லா இருந்துச்சுன்னு அவங்க அம்மா யூஸ் பண்ணி கையில் அப்படியே ஸ்கின் அலர்ஜி வந்து அது பெருசாக மொழி இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இங்கே உங்களோட திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறது பெட்டர். இப்போ இங்கே பார்த்தீங்களா டைனோசர் பூலி வந்து பிகாச்சு டைனோசர்லாம் வந்து மஜா டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா யூனிகார்ன். ஆமாம் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே 2 இங்கே ஒரு யூனிகார்ன். இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். செஞ்சுருப்பாங்க போல இருக்கு. நல்லா இருக்கு. ஏற்கனவே தூருது. இது வேற. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பூங்கா, இந்த பார்க்கோட மிடில் இது வச்சுருக்காங்க. இந்த தண்ணி எப்போலாம் வந்து அந்த மோட்டரை வச்சு மேலே இழுத்து போடுறாங்களோ அப்போலாம் பக்கத்தில் போனீங்கன்னா பயங்கரமாக குளிருது. இங்கே பார்த்தீங்கன்னா சைலண்ட் எஃபெக்ட்லாம் வந்து இந்த ரெமோ போட்டத்தில் வர எஃபெக்ட் மாதிரியே இருக்குது. அவங்க ப்ரப்போஸ் பண்ண வச்ச பொண்ணு கொடுத்தாந்து. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது முடிச்சுட்டு நாங்கள் இப்போ அப்படியே ரூமுக்கு கிளம்புறோன்னு நினைக்கிறேன். ஆமாம். போயிட்டு நாளைக்கு ஏற்காடோட லாஸ்ட் டே எங்களுக்கு.
ஸோ அதனால் நாங்கள் கிளம்புறோம். சுத்தமாக முடியலைங்க. ஃபுல்லாக சுற்றி காலிலேருந்து உட்காரத்துக்கே இடம் இல்லாமல் செம்ம டயர்டாக வர இருக்கு. சரி, இந்த கண்ணாடி எதுக்கு வாங்கினீங்க? எதுக்கா? பார்க்க மஜாவாக இருக்குது, அதுக்கு தான் வாங்கினேன். ஏன் நல்லா இல்லையா பாய்? இல்லை, இது பார்க்கச்சு எனக்கு தான் ஒன்று தோணுது. என்ன பாய்? நீங்கள் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறது வாங்கினீங்களா, இல்லை நீங்கள் பார்க்குறதெல்லாம் வெளில தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக வாங்கினீங்களா? I'm